அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நமீரா ஹனீஃபா, மாவனல்லை ஜாஹிரா தேசிய பாடசாலையின் முன்னாள் ஆசிரியை, அத்தோடு ஆலிமாவும் ஆவேன். நான் டீச் பண்ணுற காலத்திலும் சரி, தற்போதைய ஓய்வு பெற்றிருக்கும் காலத்திலும் சரி, எனது சமூகத்தை மார்க்கத்தின் பால் வழிநடாத்த என்னால் முடியுமான முயற்சிகள் எல்லாம் செய்து வருகின்றேன். அதாவது, எனது பிரதேச பெண்களுக்கு மார்க்க விடயங்களில் மேலதிக விளக்கங்களையும் தெளிவுகளையும் கொடுப்பதனூடாக அவர்களது வீட்டில் இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டுவதை நோக்காக கொண்டே எனது செயற்பாடுகள் அமைந்துள்ளன. அதற்காக கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டு தொடக்கம் பெண்களுக்கான மார்க்க விழிப்பூட்டல் நிகழ்ச்சிகளை மாதம் ஒரு முறை எனது வீட்டில் நடாத்தி வந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு பிரதேச பெண்களின் ஒத்துழைப்பு கிடைத்ததோடு அவர்களது தேவைகளுக்கேற்ப வெளி வளவாளர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு மேலதிகமான விளக்கங்களும் வழங்கப்பட்டன. எமது பிரதேசத்தில் இக்ரா மஸ்ஜித் எனும் பெயரில் ஒரு பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து எமது செயற்பாடுகள் யாவும் பள்ளிவாசலிலேயே நடாத்தப்பட்டன. இந்த செயற்பாடுகளை எல்லாம் திறன்படச் செய்வதற்காக வேண்டி எமக்குள் நாம் ஒரு குழுவை நியமித்துக் கொண்டோம். அது இக்ரா மஸ்ஜித் லேடிஸ் யூனிட் என அழைக்கப்படுகின்றது. அந்த செயற்பாடுகளை மேலும் திறன்படச் செய்வதற்காக வருடாந்த வேலை திட்டம் ஒன்றை தயார் செய்து அதன் பிரகாரம் செயற்பாடுகளை நடாத்தி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை மார்க்க விழிப்பூட்டல் நிகழ்ச்சிகளை நடாத்தி வந்த நாம் செயற்பாட்டு ரீதியான செயல்களை ஆரம்பிக்கலாம் என நினைத்தோம். ஏனென்றால் சமூகத்தில் அந்த விளங்கிய விடயங்களை எல்லாம் செயற்படுத்தும் போது அநேகமான பிழைகளை காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் உழுவை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும், உழுவின் உறுப்புக்கள் எவை, எந்த அளவுக்கு நாங்கள் அவற்றை கழுவ வேண்டும், எத்தனை தடவை கழுவ வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் சரியான முறையில் செயல் ரீதியாக கற்றுக் கொடுத்தோம். அவ்வாறே தயமம் செய்யும் முறை, எவ்வாறு தயமம் செய்வது, அதற்கு தேவையான பொருள் எவை என்பதை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக செயற்படுத்தி காட்டினோம். அவ்வாறே தொழுகையில் எவ்வாறு நிற்பது, அசைவுகள் எப்படி இருக்க வேண்டும், தொழுகையின் பிரதான ஓதல்களான சூரத்துல் ஃபாத்திஹா, அத்தஹியாத் போன்ற ஓதல்களை எவ்வாறு ஓதுவது, விசேஷமாக சூரத்துல் ஃபாத்திஹாவின் எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிப்பது, அதனை மரணமிட்டுக் கொள்வது போன்ற விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தோம். இந்த விடயத்திலே அல் குர்ஆனை, சூரத்துல் ஃபாத்திஹா மாத்திரமல்ல, அல் குர்ஆனை அழகாக அச்சரங்களை உச்சரிக்கக்கூடிய தஜ்வீத் சட்டங்களையும் நாங்கள் அவர்களுக்கு போதித்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அநேகமான பெண்கள் இதிலே கலந்து பயன்பெற்று கொண்டார்கள். இது மாத்திரமல்ல, ஒருவர் மரணித்தால் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எவ்வாறு செய்வது, நிறைவேற்றுவது என்பது பற்றிய விளக்கம் செயற்பாட்டு ரீதியாக செய்து காட்டப்பட்டது. ஒரு மையத்தை எவ்வாறு குளிப்பாட்டுவது, எவ்வாறு கஃன் கிழிப்பது, எவ்வாறு கஃன் பண்ணுவது போன்ற விடயங்கள் யாவும் 2 தடவைகள் பெண்களுக்கு செய்து காட்டப்பட்டன. அவ்வாறே ரமலான் விசேட காலங்களில் பெண்களுக்கான தப்சீர் விளக்க வகுப்புகள், அவ்வாறே சிறுவர்களுக்கான விசேட வகுப்புகள், அதாவது அல் குர்ஆன் மரணம், சந்தர்ப்ப துஆக்கள் விளக்கம், ஹதீஸ் மரணம் போன்றவை கற்பிக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் ரமலான் இறுதியில் போட்டி பரீட்சைகள் நடாத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். இவ்வாறே பெருநாள் நாட்களில் பெருநாள் ஒன்றுகூடல்களும் நடாத்தப்பட்டன. நாம் இத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டு எமது நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடாத்திய போதும் எமது சகோதரர்களின் வருகை குறைவாகவே காணப்பட்டது. ஆரம்பத்தில் நாங்கள் வீடு வீடாக சென்று அழைப்பு விடுத்தோம். பின்னர் வாட்ஸ்அப் குழுமத்தின் மூலமாக நிகழ்ச்சிகளை பதிவிட்டு அறியச் செய்தோம். பள்ளி வாயிலின் ஊடாக அறியச் செய்தோம். ஆனாலும் சகோதரிகளின் வருகை குறைவாகவே காணப்பட்டது. எனவே இவருட ரமலானின் இறுதியில் கூடியிருந்த சகோதரர் அனைவரும் பள்ளி வாயிலில் ஒன்று கூடி இவ்வருடத்துக்கான வேலை திட்டத்தை தயார் செய்தோம். அதன் முதற்படியாக எமது பிரதேசவாழ் பெண்களை எவ்வாறு நாங்கள் இந்த பள்ளி நிர்வாகத்தோடு தொடர்பு படுத்தி நிகழ்ச்சிகளுக்கு ஒன்று சேர்ப்பது என்பது பற்றி ஆலோசித்தோம். அதிலே அநேகமான சகோதரிகளின் கருத்து, பெண்களுக்கான ஒரு ஒன்றுகூடலை நாங்கள் ஏற்பாடு செய்தால் என்ன என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த கருத்து சிறப்பாக இருக்கும் என அனைவரும் ஏற்றுக்கொண்டு இதற்கான முயற்சியில் ஈடுபட ஆரம்பித்தோம். இதன் ஆரம்ப கட்டமாக பல கூட்டங்களை நாங்கள் பள்ளி வாயிலும் எமது வீட்டிலும் ஏற்பாடு செய்து நடாத்தினோம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளரை நியமித்து அவர்களூடாக அந்த பகுதியில் வாழக்கூடிய பெண்களின் விவரத்தை திரட்டினோம். அவர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்தோம். எனவே இதற்கான வரவு செலவுகள், இதற்கான ஒழுங்குகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு அல்லாஹ்வின் அருளால்
ஏப்ரல் 11 இந்த நிகழ்வு ஷெரீன் விழா எனும் ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டது. இந்த ஒன்றுகூடல் பொதுவான ஒன்றுகூடல் போன்று எல்லோரும் ஒன்று கூடி சந்தோஷமாக கதைத்து உண்டு குடித்து மகிழ்ந்துவிட்டு செல்வதல்ல. மாறாக எந்த நோக்கத்துக்காக ஒன்று கூட்டப்பட்டதோ அந்த நோக்கம் சரியான முறையில் நிறைவேற ஒரு இபாதாவாக அமைத்து கொள்ள அதற்கேற்றாற்போல் நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டன. அன்றைய நாளில் முதலில் கிராத்தும் மொழிபெயர்ப்பும் நிகழ்த்தப்பட்டது. அதற்கடுத்து வரவேற்புரை நடாத்தப்பட்டது. அடுத்து ஒன்று கூடலின் நோக்கமும் மார்க்க கல்வியின் அவசியம் பற்றியும் உரை நிகழ்த்தப்பட்டது. சிறப்புரையாக உஸ்தாத் ஜுபை அவர்களால் குழந்தை வளர்ப்பில் தாயின் வைபாகம் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது. ஒரு குழந்தை வளர்ப்பு என்று வருகின்ற போது அந்த தாய் தான் 4/3 பங்கை எடுக்கிறாள். எனவே 4/3 பங்கை எடுக்கின்ற அந்த தாய் மார்க்கம் உள்ள ஒரு தாயாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவட்ட மார்க்கம் இல்லைன்னு சொன்னா பிள்ளட்ட மார்க்கம் வராது. பிள்ளட்ட மார்க்கம் வரையில் சொன்னா அந்த சந்ததி மார்க்கம் உள்ள ஒரு சந்ததியாக வராது. இந்த உலகத்தில் நாங்க தற்காலிகமாக வாழ வந்திருக்கிறோம். நல்லா ஞாபகத்தை வைத்துக் கொள்றோம். ஏன்னா நிறைய பேர் இந்த உலகம்தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்க பார்க்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தில சம்பாதிப்பதுதான் மறுமைக்கு இருக்க செய்யும். இந்த உலகத்தில் நாங்கள் சாலிஹான பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லவா, இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்தால் உங்களை விட்டு எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். மூன்றை தவிர, ஒன்று சதகத்துல் ஜாரியா, நீங்கள் செய்த நிலையான தர்மம். இரண்டாவது பிரயோஜனமான கல்வி. அந்த கல்வியான சமூகத்துக்கு பயனளிக்கணும், படித்தாருக்கு பயனளிக்கணும், சமூகத்துக்கு பயனளிக்கணும். மூன்றாவது அவ்வலதும் சாலிஹுன் யதுஉ லஹு, உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. சாலிஹான பிள்ளை தான் துஆ செய்யும். சாலிஹான பிள்ளை தான் துஆ செய்யும். சாலிஹான பிள்ளை யாரு? தொழும், நோன்பு பிடிக்கும், மற்ற இன்னொரு இஸ்லாமிய விரும்பியங்கள் எல்லாம் பின்பற்றி நடக்கக்கூடியதாக இருக்கும். இப்படியான பிள்ளை என்ன செய்யும்? துஆ செய்யும். தொழாத பிள்ளை துஆ செய்யுமான்னு கேட்டா இல்லை. எனவே அப்படியான பிள்ளைகளை உருவாக்க வேண்டியது ஒரு தாயுடைய மிக முக்கியமான இத்தாயிடத்திலிருந்தான் வரும். ஏனென்றால் ஒரு பிள்ளையுடைய ஆரம்ப பள்ளிக்கூடம் ஒரு தாய் தான். தாயிடத்திலே பிள்ளை எதனை பேசப்படுகிறதோ அதுதான் பேசுகிறது. சொல்வார்கள் அல்லவா, பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவது கிடையாது, கேட்ட வார்த்தைகளை பேசுகிறது. அவனுடைய கெட்ட வார்த்தை எங்கிருந்து வந்தது? ஒன்று எங்கட வீட்டில இருந்து வந்திருக்கணும், அல்லது இந்த அயல் சூழலில் இருந்து வந்திருக்கணும். எனவே நாங்கள் வாழ்கின்ற சூழல், இருக்கின்ற இடம், வாழ்கின்ற சூழல் இஸ்லாமிய சூழலாக இருக்கிறது. இதை பார்ப்பதும் கவனிப்பதும் யார்? ஒரு தாய்க்கு. தந்தைக்கு இதை கவனிப்பதற்கான பொதுவாக தந்தைமார் ஒன்று வெளிநாட்டு வேலை செய்வார்கள், அல்லது காலையில இருந்தால் இரவு வருவார்கள். இந்த சூழல் அயல் வீடு பற்றி எல்லாம் தெரியாது. யாருக்கு தெரியும் சொன்னால் தாய்மார்களாகிய உங்களுக்கு தான். அயல் வீட்டை பற்றி யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். உறவுகளை பற்றி யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். எனவே அப்படியான ஒரு சூழல் இருக்க வேண்டும். இந்த குழந்தை வளர்ப்புக்கு தாய் சாலிஹான தாயாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஊண்டி சொல்கிறேன் என்று சொன்னால், அப்போதுதான் குழந்தை சாலிஹான குழந்தையாக வளர்க்கும். குழந்தை திருமணம் முடிப்பது, ஒரு மணமகன் திருமணம் முடிக்கின்ற போது அந்த மணமகளின் கடமைதான் சாலிஹான பெண்ணை தேடி திருமணம் முடித்துக் கொடுப்பது. இது அவர் சொல்லிடுவார், அது உமா அப்பா பேசினது, அந்த அயல்வர்கள் பேசி, இதெல்லாம் கிடையாது. ஒரு மாப்பிள்ளை திருமணம் முடிக்கிற நேரத்தை அவர் பார்க்கணும், எனக்கு வருகின்ற மனைவி சாலிஹான மனைவியாக அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன தீன் உள்ள பெண்ணாக இருக்கிறாளா? தீன் இருந்து தீனுக்காக வேண்டியவர் ஆசைப்பட்டு அப்போது அழகும் அந்தஸ்தும் அல்லது பொருளாதாரமும் இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. அந்த உரையின் பின்னர் அந்த உரை சம்பந்தமாக வினா தொடுக்கப்பட்டு பதிலளித்தவர்களுக்கு பரிசும் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அறிமுக நிகழ்வு நடைபெற்றது. அதாவது இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய அனைத்து சகோதரிகளும் தம்மை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. தேநீர் இடைவேளை இடம்பெற்றது. அதற்கடுத்து ரமலான் கற்றுத்தந்த பாடம் தக்குவா பற்றி உஸ்தாத் சனா அவர்களால் சிறப்புரை நிகழ்த்தப்பட்டது. தாய்மார்களே,
திருமறை குர்ஆனிலே இறைவன் ரமலானை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த நோன்பை நாம் உமக்கு ஏன் கடமையாக்கினோம் என்பதை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. பேசிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற, அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்ற, இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த ஒரே நோக்கத்திற்காக வேண்டித்தான் ரமலானுடைய நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டது. தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நோன்பை நாம் பிடித்தோம். இந்த காலத்திலே நாம் இறையச்சத்தை வளர்த்து கொண்டோம். இந்த காலத்திலே குர்ஆனோடு நமக்கு மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்தது. அதே போன்று இரவு தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் மற்ற காலங்களில் போன்றல்லாமல் இந்த காலங்களில் இரவு தொழுகைக்காக வேண்டி நாம் ஈடுபடக்கூடியவர்களாக, அதற்காக நம்முடைய அனைத்து அலுவல்களையும் அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு நேர காலத்தோடு இரவு தொழுகைக்கு சமூகம் அளிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்திருப்போம். இந்த காலத்தில் நம்முடைய இரவு தொழுகை மிகச் சிறந்ததாக இருந்திருக்கும். இரவு தொழுகை மாத்திரமல்ல, கடமையான தொழுகையையும் நாம் முடிந்த அளவுக்கு பின்பற்றுபவர்களாக, கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துபவர்களாக இருந்திருப்போம். இந்த காலப்பகுதியிலே நாம் அதிகமாக தான தர்மம் செய்திருப்போம், நல்லவர்கள் செய்திருப்போம், மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டிருப்போம், பாவங்களை விட்டு விலகி இருப்போம். இஸ்லாம் தடுக்கின்ற பாவங்களை டிவிகளிலே வரக்கூடிய பாவங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருப்போம். போன்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களிலும் விட்டு நம்மை நாம் எப்படி சரி ஒரு தூரமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடத்தை ரமலான் நமக்கு தந்திருக்கும். அன்பார்ந்த தாய்மார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த காலப்பகுதியிலே, இந்த ரமலானுடைய காலத்திலே நானும் நீங்களும் எப்படி இறையச்சத்தோடும் பயத்தோடும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாகவும், உண்மையில் அல்லாஹ்வை நினைத்து அதிகமாக மார்க்கத்தில் பயத்தோடு இறையச்சத்தோடு இருந்தோமோ அதே நிலை இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் இருக்கிறதா? அந்த நிகழ்வின் இறுதியிலும் வினா தொடுக்கப்பட்டு பதில் கூறப்பட்டவருக்கு பரிசு வழங்கப்பட்டது. அடுத்து லுகர் தொழுகையும் பகலுணவும் இடம்பெற்றது. அதன் பிறகு விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி ஒன்றும் நடாத்தப்பட்டது. அதற்கடுத்து எமது பிரதேசத்தில் வாழக்கூடிய 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த சகோதரிகள் கௌரவிக்கப்பட்டனர். இறுதியாக நன்றி உரை நிகழ்த்தப்பட்டு துஆவுடன் ஒன்றுகூடல் இனிதே நிறைவு பெற்றது. இவ்வாறு நல்ல நோக்கத்திற்காக ஒன்று கூட்டப்பட்ட இந்த ஒன்றுகூடலானது சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்காக பகுதி வாரியாக பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்களது அயராத முயற்சிக்கும், அவ்வாறு பணம், பொருள், சேவை என்பவற்றால் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து சகோதரிகளுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடாத்தி முடிக்க ஷெரீன் விழாவை தந்துதவிய சகோதரர் நுஃபைல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.